பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல கேரக்டர்களை, நல்ல குணாதிசயங்களை உருவாக்கி கொடுக்கிறவர்கள் அப்பா. ஒரு தகப்பனுடைய குணாதிசயங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல உங்கள் பிதா பூர்ண சத்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சத்குணராய் இருங்கன்னாரு. உங்களுக்கு ரோல் மாடலே இல்லைன்னா, இவர் தான் எனக்கு ரோல் மாடல், அப்பா இப்படிப்பட்ட அப்பாவை போல வாழணும், இப்படி இருக்கணுங்கிற ரோல் மாடல் உங்களுக்கு இல்லை என்றால், பரலோக பிதாவை உங்கள் ரோல் மாடலை எடுத்துக்கொள்ளுங்க. என்றால் அப்பா என்பவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கேரக்டரை உருவாக்கி குடிக்கிறவர்கள் அப்பா. நான் சொன்னது புரியுதுங்களா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல கேரக்டர்களை, நல்ல குணாதிசயங்களை உருவாக்கி கொடுக்கிறவர்கள் அப்பா. யோவான் எடுப்பான், யோவான் 8:19. அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறிவீர்கள், என் பிதாவை அறிவீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள். உங்கள் பிதா எங்கேன்னு சொல்லும் பொழுது என்னையும் உங்களுக்கு தெரியும், பிதாவை உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன தெரியும்னா என்னுடைய அப்பாவை உங்களுக்கு தெரியும். அப்படின்னா ஒரு தகப்பனுடைய குணாதிசயங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது. நான் சொன்னது விளங்குச்சுங்களா? உங்க அப்பாவை நீங்க பார்க்காமல் இருக்கலாம். ஒரு பிள்ளையை பார்க்கும் பொழுது பிள்ளை எப்படிப்பட்டவனா இருக்கிறானோ அப்படிப்பட்டவனா தான் அப்பா இருக்கிறான்னு அர்த்தம். அதனாலதான் இயேசு சொன்னார், உங்க அப்பா பூர்ண சத்குணரா இருக்கிறது போல நீங்களும். உங்க அப்பா அவர் ரோல் மாடல் எடுத்துக்கங்க. உங்களுடைய செயல் உங்களோட முடிவது கிடையாதுங்க. தகப்பன்னா மிகப்பெரிய ரோலுங்க, மிகப்பெரிய ரோல், மிகப்பெரிய ஒரு கணத்தை கத்தரும் கையில் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். நீங்க ஒரு ஜெனரேஷனை உருவாக்குறீங்க, ஒரு சமுதாயத்தை உருவாக்குறீங்க. நீங்க எத்தனையே பிள்ளைகள் எங்க அப்பா மாதிரி நான் வாழ விரும்பலன்னு சொல்றாங்க. எங்க அப்பா மாதிரி நான் இருக்கக்கூடாதுங்க, அவர் எனக்கு பிடிக்காதுங்கிறாங்க. சொல்றாங்கல்ல, அது அப்பா கிடையாது. அப்பான்னா நீங்க ரோல் மாடலா இருக்கணும். உங்களுடைய குணாதிசயங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும். உங்க பிள்ளையை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க உங்களை பார்க்கணும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள. அதான் அப்பான்னு அர்த்தம். கீழே வாசிங்க 41. நீங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்துக்கு பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறதுனால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். இயேசு அடிக்கடி அப்பா அப்பான்னு பேசிட்டு வர்றார். அப்போ தான் கேட்குறாங்க 19ஆம் வசனத்தில், உன் அப்பா எங்கன்னு கேட்குறாங்க. அப்படி தானே 19ஆம் வசனம் இருக்கு. உங்களுடைய பிதா எங்கே? 2 விதமாக மேபி கேட்டிருக்கலாம். ஒருவேளை அப்பா அப்பாங்கிற கேட்குறேப்பா, உன் அப்பா உனக்கு யாருன்னு தெரியுமா? என்ன இவருடைய பிறப்பை ஒருவேளை சந்தேகப்பட்டு கேட்கலாம். அப்பா அவர் சொல்றார், நீ என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிவீர்கள். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் பிதா இருக்கிறார், பிதாவுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் இருக்கிறார்கள். கவனிச்சுட்டே வாங்க. அவங்கள பார்த்து சொல்லுகிறார், நீங்க பிசாசினால் பிறந்தவர்கள், பிசாசு உங்க அப்பாங்கிறார். அப்பா அவன் சொல்றான், நாங்கள் பிசாசினால் பிறந்தவர்கள் கிடையாது, எங்களுடைய அப்பா ஆபிரகாம்ங்கிறார். அதாவது யூத மக்கள் சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றார், உங்க அப்பா ஆபிரகாமா இருந்தார் என்றால் ஆபிரகாமுடைய கேரக்டர் ஒன்று இருக்கும். அப்பா குணாதிசயங்களை ஏற்படுத்துகிறவர். கவனிக்கிறீங்க? அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கேரக்டரை உருவாக்கக்கூடியவர்கள் தான் அப்பா. உங்க அப்பா ஆபிரகாமா இருந்தாருன்னா ஆபிரகாமுடைய கேரக்டர் ஒன்று இருக்கும். உங்க வாழ்க்கையில ஆபிரகாமுடைய கேரக்டர் இல்ல, பிசாசுடைய கேரக்டர் தான் இருக்கிறது என்றால் அப்ப உங்க அப்பா பிசாசுங்கிறாரு. ஒரு நல்ல தரமான குவாலிட்டி உள்ள ஒரு பிள்ளையை நீங்க பாக்குறீங்க, ஒரு மகனை பாக்குறீங்கன்னா அவனோட வாழ்க்கையில குவாலிட்டியான அப்பா இருக்கிறான்னு அர்த்தம்.